இதுதான் எங்களுடைய ஒன்டாரியோ பாராளுமன்றம். இது எங்களுடைய ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடையாளம். ஒரு பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பழைய சுதந்திரங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு மையம் தான் ஜனநாயகத்தில மையம் தான். இங்கே தான் நாங்கள் தமிழ் மக்கள் முதல் முறையாக கனடாவின் வரலாற்றில் இந்த மாகாணத்தின் கதவுகளை திறந்து போன வரலாறு தான் 2018. அதுக்கு பின்பாடு நாங்கள் 2022 திரும்ப வந்த தேர்தலையும் நாங்கள் வெற்றி சூடியிருக்கிறோம். இது எங்களுடைய வெற்றி இல்லை, இது தமிழ் மக்களினுடைய வெற்றி, உலக தமிழருடைய வெற்றி, அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்றுதான் நான் சொல்கிறேன். 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக மாக்கம் மாநகர சபை தமிழர் மரபுரிய நாட்களை மாதங்களை பிரகடனப்படுத்தி அதன் பிற்பாடு அதை மாகாண அரசும் மத்திய அரசும் அதை பின்பற்றி அதைகளை பிரகடனப்படுத்தி இருந்தது. அது எனக்கு கிடைத்த ஒரு பெருமையாகவும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பலமாகவும் ஒரு பெருமையாகவும் தான் நான் அதை பார்க்கின்றேன். அது தமிழ் மக்களுக்கு பாரிய ஒரு அங்கீகாரத்தை கனடிய மண்ணிலே பெற்று தந்ததுக்கு அதுக்கு மாக்கம் மாநகர சபை அதனுடைய வித்தாக ஒரு மூல காரணமாக இருந்தது. அது எனக்கு கிடைத்த பெருமையும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருமையுமாகத்தான் அதை பார்க்கின்றேன். அதே போன்று இனப்படுகொலை தீர்மானம் முதல் முறையாக மாக்கம் மாநகர சபை இனப்படுகொலை நடப்பதற்கு முன்னரே, முள்ளிவாய்க்காலுக்கு முன்னரே 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இனப்படுகொலை தீர்மானத்தை ஏகமனதாக தீர்மானித்த பொழுது, அதற்கு பிற்பாடு நாங்கள் மாகாண அரசிலும் நான் எம்பியாக வந்த பொழுது, ஒன்றாரிய எம்பியாக வந்த பொழுது வில் 104 ஆக்கியதும், அதற்கு பிற்பாடு அண்மையிலே மத்திய அரசு அந்த இனப்படுகொலை அங்கே நடந்ததுதான் என்கின்ற ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியதுக்கும் எங்களுடைய மாக்கம் மாநகர சபை காரணமாக இருந்ததும், அதுக்கு என்னுடைய கிடைத்த ஆதரவும் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பலமும் ஒரு 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 அங்கீகாரம் என்பதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன். என்னுடைய வாய்ஸ் என்னுடைய ஆரம்பத்தில் என்னுடைய அரசியலுக்கு போவதற்கு மிகவும் தயக்கப்பட்டவர். உங்களுக்கு தெரிந்தால் எங்களுடைய நாட்டு அரசியல் அது இளமாக இருந்தானே, இலங்கை அரசியலாக இருந்தானே, தமிழ்நாடு இந்திய அரசியலாக இருந்தால் நீங்கள் அந்த சைட்டில் இருந்து நாங்கள் வாரம் முதலாவது தலைமுறையாக நான் மருத்துவராக இருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வெளிநாட்டு வைத்தியர் இந்த சிஸ்டத்துக்குள்ள வாரான்னு சொன்னால் அவங்க திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. அவங்களோட படிப்படையில் பெரிய போட்டி, அதில் அவள் ஈடுபட்டது தான் 21 வருடங்களுக்கு முன்பு இந்த சிஸ்டத்துக்குள்ள ஈடுபட்டாங்க. அது கூட தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். மார்க்கத்தில் முதல் முறையான ஒரு தமிழ் பெண்மணி ஒரு வைத்தியராக எங்களுடைய சொந்த வைத்தியசாலையை நிறுவி இன்று இந்த ஆஃபீஸுக்கு முன்னால் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் புறையனுடைய முக்கிய பாலமாக மாறினான். எங்களுடைய சேவைகள், தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற தேவைகள், அதுக்குரிய கேப், எங்களுடைய குரல்கள், நாங்கள் என்னென்ன செய்ததை பார்த்து அவாவே திரும்ப நிறைய ஆதரவை தரவழிட்டா. இன்னும் நாங்கள் செய்யணும், இன்னும் எங்களுடைய மக்களுக்கு செய்யணும், மற்ற இன மக்களுக்கு செய்யணும், இன்னும் எங்களுடைய குரல்களை, தமிழ் மக்களின் குரல்களை நாங்கள் மற்ற அரசியலுக்கு அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர்த்தோம். ஐக்கிய நாடுகள் சபையை கொண்டு போவோம், சர்வதேசத்துக்கு கொண்டு போகணும், யூரோப்பியன் யூனியனுக்கு கொண்டு போகணும், எல்லா நாடுகள், பிரிட்டிஷ், ஜெர்மன், பிரான்ஸ், அமெரிக்க எல்லா பார்லிமெண்ட், செனட்டுகள், காங்கிரஸ்களுக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போகணும். வெளியே நீங்கள் எல்லாம் எலெக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள், இன்னும் நீங்கள் எலெக்ட் பண்ணப்படுற பொழுது மற்ற அரசுகளுக்கு இந்த பிரதிகளாக வருகின்ற பொழுது உங்களுடைய குரல்களுக்கு செவி மடுப்பான். நீங்கள் செல்வதை நம்புவார், இல்லை நீங்கள் கனடிய மக்களால் பெருசிய என்றெல்லாம் எனக்கு ஆதரவு தந்து குடும்ப வைத்தியராக நிறைய எங்களுடைய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அவருடைய மன உளைச்சல் சம்பந்தமான, மென்டல் ஹெல்த் சம்பந்தமான நிறைய உதவிகள், பெண்களுக்கான, உங்களுக்கு தெரியும், பெண்கள நிறைய இஷ்யூக்கள் இருக்குது. அவரோட பாடி டிஃப்ரெண்ட் அந்த மேன் பாடி, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைத்தியராக இங்கே இருந்து அரசியலை, அதாவது முதல் முறையாக தமிழ் வைத்திய சங்கத்தினுடைய தலைவராகவும் நீண்ட காலம் பணியாற்றி சுனாமிக்கெல்லாம் கனடிய மிஷனை கொண்டு போயிருந்தார். பல வைத்தியர்களோடு கிழக்கு மாகாணத்தில் போய் சுனாமி அடித்து 3ஆம் நாள் மருந்துகளோடையும் வைத்தியரோடையும் போய் இதில் நின்று ஒவ்வொரு வருடம் அவர்கள் நிதி சேகரிப்பு செய்து அங்கே வாழுகின்ற ஈழத்திலே வாழுகின்ற யுத்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுடைய பல மருத்துவ தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற பணிகளில் அவாம் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய கொண்டு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு விடயத்தை நான் செய்தேன். கவுன்சிலராக இருக்கையில் நாங்கள் தமிழ் மக்களின்
அடையாளங்களை மரபுகளை நாங்கள் பதிவு வச்சிருக்கிறோம். பல வீதிகளுக்கு ஊடாக பூங்காக்கள் என்ற பெயர்களை வைத்து ஜால்ன்றது தனியாக யாழ்ப்பாணம் மாத்திரமில்லை, எங்களுடைய ஜால் இன்ஸ்ட்ருமெண்ட், திருவண்ணாமலை வீதி, ட்ரிங்கோவே, வன்னி ஸ்ட்ரீட், ஈழம் ஸ்ட்ரீட்டுகள் எல்லாம் வந்திருக்குது. அதே நேரத்தில் மெட்ராஸ், சென்னை. நான் சென்னை என்று தான் வைத்திருந்தேன். அது அந்த ஸ்ட்ரீட் இன்னும் உண்மையிலேயே எனக்கு திறக்கப்படையில. பட் அந்த பேர்களெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பேரை அப்ரூவ் பண்ணுறதுன்றது பெரிய ப்ரோசஸ். அதெல்லாம் ஏகமானதாக அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த டைமுக்கு பிறகு தான் தமிழ் மரபு திங்களை நாங்கள் பிரகடனப்படுத்தின பிறகு ஒரு வடக்குக்கும் ஒரு கனேடிய மாநகர சபைக்கும் இடையிலான ஒரு நட்புறவு ஒப்பந்தத்தை, ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட்டை ஏற்படுத்தி அது கூடாக அந்த அரசுக்கும் இடையிலான பரிமாற்றங்கள், அது கலாச்சார ரீதியான பரிமாற்றங்களாக இருக்கலாம், பொருளாதார ரீதியான பரிமாற்றங்களாக இருக்கலாம், அறிவு ரீதியான, உங்களுக்கு தெரியும், ஜனநாயக ரீதியான பரிமாற்றங்கள். ஒரு முனிசிபாலிட்டின்றது பெரிய அரசு. இங்கே முனிசிபாலிட்டிகளுக்கு தான், மாநகர சபைக்குள்ள தான் நிலை அதிகாரங்கள், போலீஸ் அதிகாரங்கள் இருக்கிறது. அப்பொழுது நான் யோசித்தேன், எங்களுக்கு இருந்து ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு தரம் தான் எங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் வடக்கில், விக்னேசன் அவர்களை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தத்தை நான் மரபு திங்கள் நாளில் ஒரு தாய் மாதத்திலே நான் அந்த ஒப்பந்தத்தை நான் கச்சாத்திட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே உங்களுக்கு தெரியும், திரும்ப அடக்குமுறைகளால் மாகாண அரசனுடைய பதவிகள் பறிக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய ஒரு பிரிமியர் முதலமைச்சர் என்ற பதவியே இல்லாமல் ஆக்கப்பட்டதை நீங்கள் துரதிருஷ்டமான சம்பவத்தை அறிஞ்சிருக்கீங்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விடயம், 2013ஆம் ஆண்டு கனகாலமாக மார்க்கம் மாநகர சபைக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் மிஷன் நடக்கிறது. இங்கேருந்து பிஸ்னஸ் ஆக்களை கொண்டு அங்கே வந்து அங்கத்தை உள்ள பிஸ்னஸ் ஆக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்பது நாங்கள் பரிமாற்றங்கள் செய்யலாம், எங்களுடைய அறிவுகள், எங்களுடைய பொருளாதார வளங்களை எப்படியெல்லாம் ஷேர் பண்ணலாம் என்கிறதுக்கான புது குழுவை கொண்டு வருகின்ற பொழுது எப்பயுமே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது நான் பார்த்தேன். ஏனென்று சொன்னால் இது வந்து நடத்துவது இந்திய சேம்பர் ஆஃப் காமர்ஸ், கனடியன் இந்தியா ஆர்கனைசேஷன் தான் இதை எங்களுக்கு கைட் பண்ணி எங்களுடைய அரசியல்வாதிகளை எங்கே கொண்டு செல்வது. இப்போ நான் கேள்வி கேட்டேன் அந்த கமிட்டியிலேருந்து, ஏன் நீங்கள் இவ்வளோ காலம் போயிருக்கின்றீர்கள், ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் ஒன்டாரியோவுக்கு கனடாவுக்கும் ரிச் கனெக்ஷன் இருக்குது, நீங்கள் பொருளாதாரம் செய்யணும் என்றால், பொருளாதார ஒப்பந்தங்கள் செய்யணும், நாட்டுக்கு நாடு பண்ட மாற்றி செய்யணும் என்றால், அங்கே தமிழ்நாட்டு தமிழ் மக்கள், இங்கே உள்ள தமிழ் மக்கள் ஒரு ரிச் கனெக்ஷன், அந்த கனெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணல என்று கேள்வி கேட்டு, அதுக்கு பிறகுதான் முதல் முறையாக உங்களுக்கு நான் இந்த இந்திய அரசியலை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எப்படி தெற்கு தமிழ்நாடு எப்படி புறக்கணிக்கப்பட்டது, தமிழ்நாடு எப்படி இக்னோர் பண்ணப்பட்டது, அந்த அரசியலை முதல் முறையாக நான் பார்த்து கொஞ்சம் ஆச்சரியம். அங்கே அந்த குழுவை கொண்டு போகிறவங்க, இந்த அரசியல்வாதியாக வேலை செய்கின்ற அந்த மக்கள் தமிழ்நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். முதல் முறையாக 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலே நான் அந்த தூதுக்குழுவை, மேயரையும் கவுன்சிலரையும் பிஸ்னஸ் குழுக்களை நான் டெல்லிக்கு போய் அந்த தென்பு நான் குஜராத்துக்கு போயிருந்தேன். குஜராத்துக்கு தான் வந்திருந்தேன், குளோபல் குஜராத்தி எக்கனாமிக் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருந்தேன். அப்போ நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அவர் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தார். அப்போ அவரோடு ஒரு கிழமை நாங்கள் குஜராத்தி மாகாணத்தில் நின்றிருந்து திரும்ப எங்களுடைய மேயரையும் கவுன்சிலையும் தமிழ்நாட்டுக்கு வந்து பல ஒப்பந்தங்களை நாங்கள் செய்திருந்தோம். பல வியாபார நிலையங்களுக்கு வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய முகங்களை நாங்கள் மார்க்கத்தில் ஒன்றாரியோவில் கனடாவில் வைத்தது எனக்கு பெருமை இல்லை, அது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று தான், தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். இந்த இடத்தையும் இந்த வரலாற்று முக்கியத்துவத்தையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதுக்கப்புறம் ஒரு டெலிகேஷன், ஒரு பிஸ்னஸ் டெலிகேஷன் அங்கே வர இல்லை. ஒன்றாரியோ மாகாணத்திலிருந்து எனக்கு நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவோம் என்பதை இந்த இடத்துல கூறி வைப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த காலகட்டங்களில் நாங்கள் எங்களோட தொப்புள் கொடிகளை மறந்துட இல்லை. கல்விக்காக அங்கே நான் தனிப்பட்ட ரீதியாக பல்கலைக்கழகம் போக முடியாதவர்களுக்கு நான் பல்கலைக்கழகத்தில் 4 வருஷம் வைத்து படிப்பித்த மாணவர்கள் இருக்கு. அதே மாதிரி இமிக்ரேஷன், உங்களுக்கு தெரியும், இங்கே கனடாவுக்கு தங்களோட அன்புக்குரியவர்களை கொண்டு வரதுன்றது பெரிய சிரமம். ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டா, கணவன் வந்துட்டா மனைவி பிள்ளைகளை கொண்டு வர்றது பெரிய பிரச்சனை. அது மாதிரி மனைவி வந்துட்டால் தங்களோட பிள்ளைகளை தப்பியெல்லாம் ஓடி வந்தவளை நகதிகளை 6 முதல் தப்பியலுமோ அவள் தப்பி வந்துடுவேன். அப்போ வந்தவளை பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு திரும்ப கொண்டு வரத்துக்கு நான் வாலண்டியராக என்னுடைய
அரசியலுக்கு வர முந்தைய அதான் எனக்கு கிடைத்த பெரிய மக்கள்கிட்ட கிடைத்த மதிப்பு வந்து என்னை வந்து அவருடைய மனச்சாட்சியாக இருக்கிறேன் என்ற அந்த இது வந்து என்னை அரசியல்வாதியாக பார்க்கல, என்ற வரைக்கும் பார்க்கல, என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் பார்க்கணும். அப்போ என்னென்று சொன்னால், அப்போ அவர்களுக்கு நான் என்னுடைய முழு இந்த கனெக்ஷனுக்கு ஊடாக பல குடும்பங்கள் இங்கே கொண்டு வருவது, நான் பேர் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அதை ஒரு 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 ஊழியமாக ஒரு 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 பதமும் வேண்டாம், ஒரு பெண்ணிங்கள் யாராக எந்த தமிழ் மக்களையும் கேட்கலாம். பெரிய பெரிய செலவு வருகின்ற லோயருக்கு கொடுத்து செய்ய வேண்டிய விடயங்களை நான் என்னுடைய எம்பிமார், உங்களுக்கு தெரியும், இதுகளெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு உட்பட்ட விடயங்கள். இந்த இமிக்ரேஷன், ஃபாரின் பாலிசி இமிக்ரேஷன் எல்லாம் கனடிய மத்திய அரசு அந்த எம்பிகளுக்கு கூட அந்த மந்திரிகளுக்கு கூட அவர்களை கொண்டு வந்து இணைத்து அவருடைய குடும்பத்தின் முகத்தில் சிரிப்புகளை கொண்டு வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் எப்படி அங்கே என்னுடைய அந்த போராட்ட குணத்தோட ஒரு போராடுகின்ற ஒரு மூர்க்கத்தனத்தோட ஒரு விடுதலைக்காக, ஒரு இனத்துக்காக, ஒரு சமத்துக்காக வந்தேன். அது வந்து என்னுடைய பணிகள் இங்கே தொடங்குகின்ற பொழுது என்னுடைய சகோதரர் தில்லநாதன், கனவி பிள்ளை தில்லநாதன் அங்கு போஸ்ட் மாஸ்டராக இருந்து அவர் அங்கே ஒரு எம்பியாக தெரிவு செய்யப்பட்டார் 87, 88 காலப்பகுதியில். அந்த டைமில் தான் அவர் வந்து வெளியோயா என்று மணலாறு என்ற ஒரு நதியின் பேரை வன்னியில் மணலாறு என்றதை வெளியோயா என்று மாற்றி பல இளைஞர்கள் திடீரென காணாமல் ஸ்ரீலங்கா அரசு படைகளாலும் அவருக்கு ஆதரவாக இருந்த பல கூலி தமிழ் கும்பல்களாலும் கடத்தப்பட்டார்கள். இதை அவர் கேட்ட பொழுது தனிப்பட்ட ரீதியாக அந்த தலைவர்களை அந்த கேம்புகளில் சென்று பெற்றாருடைய சார்பில் கதறி தங்களுடைய முறிக்கின்ற அந்த தாய்மாருடைய கண்ணீர்களை சுமந்து கொண்டு போய் அவர் கேட்ட பொழுது அவர்களுக்கு சவாலாக இருந்தது. இவரை கொலை செய்யும்படி இலங்கை அரசு தமிழ் தரப்பிடம் கூலி சிங்கள அரசனுடைய கூலிகளாக இயங்குகின்ற தமிழ் தரப்பிடம் உத்தரவிட்டு இவர் பல வெட்டுக்களும் குத்துக்களுக்கும் காயமாகி 1 மாதங்களாக கண் திறக்க முடியாது. இதெல்லாம் வெட்டுக்கள், இதெல்லாம் வெட்டுக்கள். அவரை செத்துட்டேன் விட்டுட்டாங்க. டாக்டர்ஸ்மாரும் விட்டுட்டு இவர் பிழைக்க மாட்டார். மருத்துவ மாணவர்களை சொல்லி ஒரு சர்ஜன் சொன்னால், நீங்கள் வேணுமென்றால் இதை படியுங்கள், வெட்ட பொடியில் படியுங்கள் என்று படித்து 30 நாட்களுக்கு பிறகு தான் அவர் பல அறுவை சீத்தியத்துக்கு பிறகு அவர் உயிர் பிழைத்தார். 10 மாதங்கள் தான் அவர் இருந்தார். அதுக்குள்ளே ரிசைன் பண்ணி நான் அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி நான் இலங்கையில் இருந்து நான் அவரை கனடாவுக்கு உடன் பிறந்த அண்ணன் அவர் உடன் பிறந்த அண்ணன். இப்போ நலமாக்குறாங்களே. இங்கே வந்து நிறைய வருத்தங்களோடு தான் இருக்கிறார். அவருடைய பேர் கணபதி பிள்ளை தில்லநாதன். அவருக்கு இந்த இதெல்லாம் லிக்விட் பண்ணி பிரெயின் எல்லாம் டேமேஜ் பண்ண பின்னாடி அவருக்கு சுவ நரம்பே இல்லை, ஒரு உணவை கூட சுவைக்க முடியாது. இந்த கூட நரம்புகள் வெட்டுப்பட்டபடியால் அவருக்கு நிறைய வலிப்புகள். இந்த கொடூரத்தை செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? கொடூரங்களை செய்தது அரசுக்கும் அரசு சார்பான தமிழ் இயக்கங்கள். அந்த நேரத்தில் இந்திய இராணுவம் நின்றது. அந்த இந்திய இராணுவத்தோடு இந்த இராணுவத்தோடு சேர்ந்து நின்று தமிழ் விடுதலை குழுக்களை அழிக்கின்ற பணியில் ஈடுபட்ட இந்த குழுக்கள் தான் அந்த கால அவரையும் பாலகுமாரையும் ஹீரோஸ் அந்த பாலகுமாரை இவரும் சேர்ந்து போன பொழுது இவர் 2 பேரையும் கொலை செய்து விடுங்கள் என்று செய்தும் அப்படி இருந்தும் தப்பித்து